ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கேன். குழந்தைங்க ஸ்கின்னே முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப ஆயிலியாக ட்ரையாக இல்லைன்னா ஒரு மாதிரி டேன் ஆகி இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர்னு இருக்குது. காலையில் ஸ்கூலுக்கு அழகாக அமுச்சு வச்சா இன்ஜினுக்கு கறி எல்லையை போட்ட மாதிரி வராங்க. அதனால எல்லாம் கண்ட க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தா வீட்டிலேயே கேரட் ஆயில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு கேரட் ஆயிலை நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு நைட் சீரமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அந்த ரெசிபியை இப்போ நான் வீட்டில் பண்ணின்னு இருக்கேன், அதை பாருங்கள். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படும்னா கேரட் துருவுனது, பீட்ரூட்டு, பாதாம் துருவி வச்சுருக்கேன், ரோஜா இதழ்கள் வச்சுருக்கேன், ஆரஞ்சோட தோலை ஒரு 3 பீஸ் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு தேங்காய் எண்ணெயை அதில் நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, லைட்டாக ஹீட் ஆனாவே போதும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனப்புறம் நம்ம போட்டு வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அது பாட்டில் நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கணும். கொதிக்கக்கூடாது, ரொம்ப சூடாகக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஆயிலில் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸும் ஆயிலில் நல்லா இறங்கி நல்லா எல்லாமே ட்ரையாக இருக்குது பாருங்கள். ஆயிலோட கலரும் எப்படி நல்லா ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக கோல்டன் கலரில் வந்திருக்கு. அங்கே பாருங்கள், அதில் போட்ட ஒரே ஒரு கேரட் துருவலோட பீஸை எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், நல்லா ட்ரையாக இருக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுடலாம். நான் ஒரே ஒரு ட்ராப் ஆயிலை எடுத்து கையில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுற பாருங்கள். எவ்வளோ க்ளோயிங்காக எவ்வளோ கலக்கலப்பாக அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த சீரமை நல்லா சுத்தமான பாட்டிலில் நல்லா ஊற்றி வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணி கொஞ்சம் 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கி காலை எழுந்திங்கன்னா நல்லா ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.